எங்கள் இந்து குழந்தைகள் சகிப்புத்தன்மை, அகிம்சை மற்றும் கனிவான குணத்தை கொண்டவர்கள். காரணம், மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள், வேதங்களை படிக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் குழந்தைகள் விலங்குகள் வெட்டப்படுவதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கருணையோ கனிவோ வரும் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது என்று பேசியிருக்கின்ற ஒரு மதவெறி மிருகம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்குது. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவார்கள். எப்படி இருக்கும் தீர்ப்பு? அப்புறம் இந்தியாவினுடைய நீதிமன்றத்தினுடைய நிலை எப்படி இருக்குது? என்ன அழகில் இருக்கும்? கேவலமாக பாழ்பட்டு போகாது. நினச்சி பாருங்கள். மோடி தொகுதியான வாரணாசியில் மோடி குஜராத்தில் நிற்கிறதுக்கு யோகிதை கிடையாது. அங்கே நின்னா அவுட்டுன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து இங்கே ஓடியாந்து இந்த தொகுதியில் நின்று இருக்காரு. இந்த தொகுதியில் ஒரு கல்லூரி உதைப்பதான். அந்த கல்லூரியில் பாசிச பாஜகவினுடைய கருத்துக்களை இன்ஜெக்ட் செய்யப்பட்ட குட்டிச்சுவராகி இருக்கிற மாணவர்கள் ஒரு குடும்பம், அந்த பிஜேபி மாணவர் அமைப்பு, அந்த அமைப்பின் மூலமாக போராட்டம் செய்கிறாங்க. படிப்பை விட்டுட்டான், காலேஜுக்கு போகிற மற்றவங்களையும் கருத்து குட்டிச்சுவராக்குறான். சரி, ஏதோ கல்லூரி நிகழ்விற்காக, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய மாணவ அமைப்பிற்காக, மாணவர்களுக்காக போராடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அந்த கல்லூரி பக்கத்தில் இருக்கின்ற நீண்ட காலமாக இருக்கின்ற தர்கா மசூதியை உடைக்க வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றும் வரை ஓயமாட்டோம். இதுக்கு ஒரு போராட்டம். ஒரு கல்லூரி மாணவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய வாரணாசி தொகுதி எந்த லட்சணத்தை வச்சுருக்கானுங்க பாருங்கள். பிஜேபி கொடியை பிடித்து கொண்டு பிரச்சனை மட்டும் இல்லை, இடிக்கிறானுங்க. ஒரு செவரியை இடித்து தள்ளிட்டானுங்க. எல்லாரும் கிடையாது, வெறி பிடித்தவன் கிடையாது. இந்த பிஜேபியில் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் ஆனவனுக்கு வெறி பிடிச்சிடுது. விவசாய நிலங்களையும் சரி, வீடுகளையும் சரி, அவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கின்ற நிலையில் 25 கோயில்களுக்கு மேல் உடைக்கப்பட இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். திராவிட ஆபரேஷன் 5. அருமை நண்பர்களே, மனிதம் படுபாடு. மனிதத்தை மறந்துவிட்டு மதவெறியை ஏற்றிக்கொண்டு ஒரு கூட்டம் அதிகாரத்தை தன்வயப்படுத்தி கொண்டு அனைவரையும் ஆட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்திய துணைக்கண்டத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அதுவே நமக்கு வேதனை தருகிறது. அந்த கொடூரம் அகற்றப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அதற்கு துணையாக போகிறவர்கள் ஒவ்வொரு துறையாக இந்திய துணைக்கண்டத்தில் அனைத்தையுமே கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற பாரதிய ஜனதா. நாம் ஆதாரங்களோடு தான் சொல்லுகிறோம். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி பெயர் சேகர் பாப் குமார் ஒரு விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கு போகிறார். முதல்ல ஒரு மதம் சார்ந்த ஒரு தனிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நிகழ்வுகளுக்கு ஜட்ஜஸ், சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் கலந்து கொள்வது கிடையாது, கலந்து கொள்ள மாட்டார்கள். அது மரபும் இல்லை, சரியும் இல்லை. அது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் பாப் குமார் அவர் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுவதை கேட்டீர்கள் என்றால் நாம் திகைத்து போவோம். இப்படியெல்லாம் கூடமா இருக்காங்க? இன்னும் பாரதிய ஜனதா பேச்சாளர் அவன் கூட்டத்தில் ஏறி பேசுகிறத விட மோசமாக அந்த ஜட்ஜி அந்த நிகழ்ச்சியில் விமர்சனம் பண்ணுறதை பாருங்கள். எங்களுடைய, ஏன்னா அந்த எழுத்தையை அப்படியே உங்களுக்கு அப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனுடைய இது பார்த்திங்கன்னா, எங்கள் இந்து குழந்தைகள் சகிப்புத்தன்மை, அகிம்சை மற்றும் கனிவான குணத்தை கொண்டவர்கள். காரணம், மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள், வேதங்களை படிக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் குழந்தைகள் விலங்குகள் வெட்டப்படுவதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கருணையோ கனிவோ வரும் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது என்று பேசியிருக்கின்ற ஒரு மதவெறி மிருகம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்குது. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு
உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவார்கள். எப்படி இருக்கும் தீர்ப்பு? அப்புறம் இந்தியாவினுடைய நீதிமன்றத்தினுடைய நிலை எப்படி இருக்குது? என்ன அழகில் இருக்கும்? கேவலமாக பாழ்பட்டு போகாது? நினச்சி பாருங்கள். இதை எதற்காக குறிப்பிடுகிறோம் என்றால், தொடர்ந்து இப்படிப்பட்டவர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எவ்வளவு கேடு நடக்குது தெரியுமா? அந்த கேட்டில் ஒன்றுதான் உங்களுக்கு மோடி தொகுதி வாரணாசி. மோடி தொகுதியான வாரணாசியில் உதய் பிரதாப் கல்லூரி, ஒரு கல்லூரி, உதய் பிரதாப் கல்லூரி மோடியினுடைய தொகுதி. மோடி குஜராத்தில் நிற்கிறதுக்கு யோகிதை கிடையாது. அங்கே நின்னா அவுட்டுன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து இங்கே ஓடியாந்து இந்த தொகுதியில் நின்று இருக்காரு. இந்த தொகுதியில் ஒரு கல்லூரி உதய் பிரதாப். அந்த கல்லூரியில் பாசிச பாஜகவினுடைய கருத்துக்களை இன்ஜெக்ட் செய்யப்பட்ட கெட்டு குட்டிச்சுவராக இருக்கிற மாணவர்கள் ஒரு குழுமம், அந்த பிஜேபி மாணவர் அமைப்பு, அந்த அமைப்பின் மூலமாக போராட்டம் செய்கிறாங்க. படிப்பை விட்டுட்டான், காலேஜுக்கு போகிற மற்றவங்களையும் கெடுத்து குட்டிச்சுவராக்குறான். சரி, ஏதோ கல்லூரி நிகழ்விற்காக, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய மாணவ அமைப்பிற்காக, மாணவர்களுக்காக போராடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அந்த கல்லூரி பக்கத்தில் இருக்கின்ற நீண்ட காலமாக இருக்கின்ற தர்கா மசூதியை உடைக்க வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றும் வரை ஓய மாட்டோம். இதுக்கு ஒரு போராட்டம். ஒரு கல்லூரி மாணவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய வாரணாசி தொகுதி எந்த லட்சணத்தில் வச்சுருக்கானுங்க பாருங்கள். அதே யூபியில் தான் பதேப்பூரில் 185 ஆண்டுகளை கடந்த ஒரு மசூதியை உடைக்க வேண்டும் என்று அங்கும் பிஜேபி கொடியை பிடித்து கொண்டு பிரச்சனை மட்டும் இல்லை, இடிக்கிறானுங்க. ஒரு செவரியை இடித்து தள்ளிட்டானுங்க. அப்போது கலவரங்களை உருவாக்குகிறார்கள். தாங்களாகவே ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக வர இருக்கின்ற எதிர்கால தேர்தல் காலங்களிலே கூட இதை அவர்கள் சரி பண்ணிக்கிறாங்களாம். அதற்கு ஏதேனும் ஒரு வேலையை பார்த்து கொள்கிறார்களாம். அந்த நிலையில் இவர்கள் இந்த கலவரங்களை உருவாக்குவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இந்துத்துவா என்ற கொடூரம், இந்துத்துவா என்ற கொடூரத்தில் இவர்கள் ஒன்றா உடச்சிக்கிட்டு வந்தானுங்க. அடுத்து பாருங்கள், சம்பல் பகுதி, அதே யூபி, முகலாயர் ஆட்சி காலத்தில் 1529 கட்டப்பட்ட ஷாஜி ஜும்மா மசூதி, அதை இந்து கோவில் மேலே கட்டிட்டாங்க. 500 வருஷத்துக்கு முந்தி இந்து கோயில் மேலே கட்டிட்டாங்க. சுற்றி இந்து கோயில்கள் உடைக்கப்பட்டதான். இப்படி புரளியை கிளப்புவது அது எந்த 500 வருஷத்துக்கு முந்தி. இப்போ என்ன உனக்கு எங்கே வலிக்குது? என்ன இந்த சாமிகள்லாம் ஏஞ்சி உன்கிட்ட கேட்டுச்சா? அப்படியே சாமி இருக்குன்னு சொன்னால் அந்தந்த சாமி அந்தந்த வேலையை பார்க்க போகுது. உனக்கு எங்கெல்லாம் இடிக்குது? இவர்களுக்கு என்ன நோக்கம்? கலவரம், இரத்தம், அவரவர்களுடைய மதவெறியை தூண்டிவிட்டு கொலை கொடூரத்தை செய்வது. தமிழகத்தை பாருங்கள், அந்த சுரங்கத்தை தோன்றன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்காக போரிடுகின்ற இந்த நபர்கள் போராட்டம் செஞ்சு கலவரத்தை உண்டாக்கி முஸ்லீம்களுடைய இரத்தத்தை குடிக்க, கிறிஸ்துவர்களின் இரத்தத்தை குடிக்க துடிக்கின்ற இந்த மத வெறியர்கள் எல்லாரும் கிடையாது, வெறி பிடித்தவன் கிடையாது. இந்த பிஜேபியில் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் ஆனவனுக்கு வெறி பிடிச்சிடுது. இந்த வெறி பிடித்தவர்களால் இன்றைக்கு அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பல் பள்ளத்தாக்கு விஷயத்தில் என்ன பண்ணுறானுங்க? கோயில்களெல்லாம் இடித்து கட்டினாங்க. நாம் என்ன கேட்குறோம்? தமிழ்நாட்டில் நீ சுரங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்தில்ல, எங்கள் தலைவர் அதை தடுத்து நிறுத்துகிறார்ல, அந்த சுரங்கத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இடத்தில் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து மிகப்பெரிய அளவிற்கு விவசாய நிலங்களையும் சரி, வீடுகளையும் சரி, அவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கின்ற நிலையில் 25 கோயில்களுக்கு மேல் உடைக்கப்பட இருக்கிறது. இப்போ 25 கோயிலையுமா உடைக்கலாமா? இவனுடைய அதானி குரூப்புக்காக, இவனுடைய கோடீஸ்வர கார்ப்பரேட்டு கம்பெனிகளுக்காக இந்துன்னு அங்கே போய் சொல்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கோயில் இல்லையா? 25 கோயில் இடிக்கிறானோ, குடவரை கோயில்கள் இடிக்கிறானோ. இவனுக்கே அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறாங்கள பாரதம் சொல்லி, பஞ்சபாண்டவர்களுக்கான படுக்கை என்று அங்கே ஒரு செதுக்கீடு ஒன்று இருக்குது அழகர் மலையில். அந்த அழகர் மலை பக்கத்துலேயும் போய் வேலையை பார்க்குறானுங்க. ஆக எல்லாவற்றையும் நாசமாக்குவதற்கு தயாராக இருக்கிற இந்த படுபாவிகள், இவர்களுக்கு
இந்து கோயில் அது அப்படிலாம் கிடையாது. தமிழ் இருக்கக்கூடாது, தமிழன் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நிம்மதி இருக்கக்கூடாது என்று அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அதே கோணத்தில் இருக்கிற வெறி பிடிச்சவனுங்க. திராவிடத்தை எதிர்க்கிறானுங்க, திராவிட மாடலை எதிர்க்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற நிலையில் அவர்கள் வாழ்விடத்திலேயும் கூட சாதாரண மக்களுடைய வழிபாடு முறைகளை எல்லாம் ஒழித்து குட்டிச்சுவராக்கிட்டு இவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அது இந்த சம்பல் பள்ளத்தாக்குலேயும் இப்போ ஆரம்பித்தானுங்க. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கலவரங்களை உருவாக்கி விட்டார்கள். இறுதியாக இதன் மூலமாக நாம் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டால், எந்த அளவிற்கு கொடுமைகள் போயிருக்கு தெரியுங்களா? மத்திய பிரதேசத்தில் மன்கவுச் அப்படின்ற ஒரு இடம், அதில் 3 முஸ்லீம் சிறுவர்களை, சின்ன பசங்க 6 வயசு 7 வயசு 8 வயசு பசங்களை இட்டு வந்து படிக்கட்டில் உட்கார வச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்னு சொல்லி அவனுங்க 2 பேர் முழிக்க அவனுங்களை அடின்னு அடித்து ஒரு பையனுக்கு ரத்தமே வந்துடுச்சு, அழுகுறான். அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் வந்துடுச்சு. இது எவ்வளவு கொடூரம் பாருங்கள். இதில் என்ன உனக்கு மகிழ்ச்சி? இதுதான் பிஜேபி, இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் கொடூரம், இதுதான் மனிதநேயமே இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை. இனிமேலாவது யாராவது பிஜேபி என்று சொல்லி கொண்டிருந்தால், ஆர்எஸ்எஸ் என்று சொல்லி கொண்டிருந்தால் பெருமைப்படாதீர்கள், வெட்கப்படுங்கள், தலையை குனியுங்கள். கேடும் அநியாயமும் அக்கிரமும் அநீதியும் கொடுமையும் செய்துவதை பெருமையாக கருதி கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை இந்த நம்முடைய தாய் தமிழகத்தில் விடமாட்டோம். இதுவரையில் இல்லை என்பதை விட இன்னமும் மிக வேகமாக வெறுத்து தள்ள வேண்டும். அந்த கட்சியிலே இருப்பதாக சொல்லிக்கொண்டு காசுக்காக அலைந்து கொண்டு இருக்கிற சில பேர் எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பேசுவார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் திராவிட இந்த திருநாட்டில் நம்முடைய சிறப்பும் நம்முடைய பெருமையும் இப்படிப்பட்ட மதவெறிகளுக்கு இங்கே இடம் கிடையாது. இங்கே வழிபாட்டு உரிமையில் இருக்க அவரவர்கள் வழிபடுவார்கள், அவரவர்களுக்கு தெரியும். நமக்கு அவன் சொல்ல வேணாம், இங்கே சைவம் உண்டு வைணவம் உண்டு, இந்து என்பதெல்லாம் கிடையாது. அவன் கொண்டு வந்து திணிப்பது. ஆகவே திணிப்பதை விரட்டி நாங்கள் எங்கள் வழிபாட்டில் இருக்கிறோம், நீ யார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ற கேள்வியை எல்லோரும் கேளுங்கள். கேட்டு தெளிவாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே உங்களிடம் இன்றைய திராவிட ஆபரேஷனில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.